பக்தவடிகள் அனைவருக்கும் வணக்கம். ஜெய்சங்கர் அதிபதி ஐயா. இந்த காணொலியிலேருந்து நான் எங்கேருந்து இப்போ பேசுகிறேன்னா திருவொற்றியூர்லேருந்து தான். அப்பர் சாமி கோயில் தெரு சொல்லுவாங்க. அது பக்கத்தில் என்னென்னா திருவொற்றியூர் அடிமைன்னு ஒரு ஜீவ சமாதி இருக்குது. அப்பர் சாமிகள் இங்கே வழிபட்ட ஸ்தலமும் இருக்குது. அப்பர் சாமி நால்வரில். அதுக்கப்புறம் இவர் யாருன்னா, இந்த சமாதி எங்கேருந்து நான் பேசுகிறேன்னா, இப்போ திருவான்மூரில் ஸ்ரீமத் பாம்பன் சாமியுடைய சீடரியா. இவருடைய பெயர் ஸ்ரீ பாலசுந்தர சாமிகள். இவருடைய ஜீவ சமாதி எப்போ நடந்ததுன்னா 1967 புரட்டாசி மாதம் அமாவாசை அஸ்தம் நட்சத்திர அடிக்கு அவர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காருயா. அதனால் நான் வந்தேன், அவருடைய அருளாசியை பெற்றேன். அதனால் உங்கள் எல்லாருக்கும் பக்தவடிகள்லாம் இதெல்லாம் நீங்களும் அந்த அருளாசி பெறணுன்ட்டு இந்த காணொலியை உங்கள் எல்லாருக்காகவும் நான் இதை சமர்ப்பிக்கிறேன். எல்லாரும் என்ன மாதிரி தரிசனம் செய்யணும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்சங்கர் பட்டின தையாவே தரு, குருவே தரு, குருவே தரு. ஓம் நமச்சிவாய. ஸ்ரீமத் பாலசுந்தர சாமிகளுடைய அவருடைய புகைப்படம் தான் அது. அவருடைய சமாதி, ஐயாவுடைய சமாதி தான் இது. நீங்கள் பார்க்குறது பாலசுந்தர சாமிகளுடைய ஜீவ சமாதி. சரிங்களா? இவர் முழுக்க முழுக்க முருகருடைய பக்தர். அவருடைய குருநாதர் தான் உங்களுக்கு தெரியும், எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். ஐயா பாம்பன் சாமியில் இருக்கார். சீடரை பார்த்துக்கிட்டே இருக்காரு. சீடரை குருவும் ஒன்னா இருக்காங்க. ஐயா இங்க வந்தா 2 பேரோட அரியாசையும் கிடைக்குங்க ஐயா. சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே, கந்தன் என்று உற்று உனைனாலும் கண்டு கொண்டு அன்புற்று விடுவேனோ, தந்தியின் கொம்பை புணர்வோனே, தந்தியின் கொம்பை புணர்வோனே, சங்கரன் பங்கி சிவைபாலா, சங்கரன் பங்கி சிவைபாலா, செந்திலங்கண்டி கதிர்வேலா, செந்திலங்கண்டி கதிர்வேலா, தென்பரங்குன்றி பெருமாளே, தென்பரங்குன்றி பெருமாளே, கந்தன் என்று உற்று உனைனாலும் கண்டு கொண்டு அன்புற்று விடுவேனோ. வேல்முருகனுக்கு